சென்னையில் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி என்ற அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவையெல்லாம் தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும், பூத் கமிட்டி அளவில் எந்த அளவிற்கு நாம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தல்கள் முன்வைக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே போல குறிப்பாக கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. மே 29, 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என்று தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் மே 29, 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. அதில் என்ன மாதிரியான காய் நகர்த்தலை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விவாதங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.